வந்து 24/12/2022 வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்புன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டிருந்தாங்க. 25ஆம் தேதி டாக்டர் வந்து தண்ணியில் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதி அதை போய் பார்க்கும்போது தண்ணியில் வந்து மேலே வந்து மனித கழிவு மிதந்ததாக சொல்லி எடுக்கிறாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக சாத்தியமில்லை. ஏன்னா 23, 24, 25, 26ஆம் தேதி எல்லா நாளுமே அந்த மோட்ரு ஓடி இருக்கு. அந்த தண்ணி டேங்க்கில் ஓடி இருக்கும்போது தண்ணியோட சுழற்சியின் காரணமாக அந்த தண்ணீரில் கரையக்கூடிய திடப்பொருள் வந்து அதில் அப்படியே சாலிடாக இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இது அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு கோர்ட்லேயும் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 26ஆம் தேதி அவங்க போய் பார்க்கும்போது அது வந்து திடப்பொருளாக வந்து அள்ளணும் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. 24ஆம் தேதி அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா 24க்கு முன்னாடி போட்டிருக்கணும். 24லேருந்து அது வந்து தண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி 10,000 கொள்ளளவு உள்ள ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணி ஊற்றுற ஃபோர்ஸில் அது கரையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் வாதம் வச்சோம். எங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி அப்படி போட்டிருந்தா 26ஆம் தேதி காலையில் வரலையும் ஓடி இருக்கு மோட்ரு. 26ஆம் தேதி காலையில் 5 to 7:30 வரலையும் ஓடி இருக்கு. அதுக்கு பிறகு தான் அது வந்து அந்த சம்பவம் இது நடந்திருக்கணும். அதனால் அந்த தண்ணியை வந்து யாரும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குடித்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் வாதம் வச்சோம். எங்களுடைய வாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இல்லை, இதை வந்து அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு வராதுன்னு சொல்லி இதை வந்து சாதாரண குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து மாற்றி உத்தரவாயிருக்கு. அதான் அந்த வழக்கு வந்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து மனு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஏற்றக்கூடாதுன்னாங்க. எங்கள் தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்டு இது வந்து உண்மையிலே வந்து இது வந்து ஜேஎம் கோர்ட்டில் தான் இது வந்து இதை விசாரிக்கணும். பட்டியலுடைய இனத்திற்கான நீதிமன்றத்தில் இது வந்து விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி உண்டாங்க. அங்கே போயிடும். குற்றவாளிகளுக்கு வந்து காட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு அந்த குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்படும். ஆமாம், அது அங்கே என்ன பார்த்துக்குவாங்க.